உங்களுடைய மொபைல் வந்து ஹேங் ஆகுதா இல்லை ஸ்லோவாக இருக்கா? இனிமேல் கவலை விடுங்க. அதை சரி பண்ணுறதுக்கான 3 டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிருங்க. இங்கே பின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே டெலிட் பண்ண நிறைய வீடியோஸும் ஃபோட்டோஸும் இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். அது வந்து உங்களுக்கு எது இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நான் மொத்தமாகவே டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியக்கூடிய 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா எம்டி பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே டெலிட் பெர்மனெண்ட்லின்னு சொல்லி கேட்கும். அதை கொடுத்துருவீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே டெலிட் பண்ணி உங்களுடைய ட்ராஷில், அதாவது பின்னுன்னு சொல்லக்கூடிய அந்த ட்ராஷில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து டெலிட் ஆகிடும். அதனால் உங்களுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக மிச்சமாகும். அடுத்த டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம பார்க்கணும். அதாவது இன்ஸ்டால் பண்ணி வேண்டான்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கும். அதை வந்து எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது மேனேஜ் அப்படிங்கிறத மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸில் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த ஆப்பில் காமிக்கும். இந்த இடத்துல டிஸ் டிவைஸ்ன்னு காமிக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நாட் இன்ஸ்டால்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸுமே இதில் காமிக்கும். இந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நிறைய எம்பிஸ் வந்து உங்களோட டேட்டா வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டாத ஆப்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். மேலே இருக்கக்கூடிய டெலிட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் கொடுத்தோன்னே ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதனாலேயும் உங்களுடைய மொபைல் வந்து ஃபாஸ்ட் ஆகிடும். முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன், உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது இதில் வந்து உங்களுடைய இந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா, பேர் மெயில் ஐடி காமிக்கும். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய அம்புக்குறியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோன் வந்து சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே வந்து க்ரீன் கலரில் இல்லாமல் ரெட் கலரில் இருந்து உங்களுக்கு காமிச்சிது அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து ஹேக் ஆகிறதுக்கோ இல்லை வந்து வைரஸ் அட்டாக் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 செட்டிங்ஸுமே வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்ல ஆப்பா இல்லையான்றது அனலைஸ் பண்ணி சொல்லிடும். அதை வந்து உங்களுடைய மொபைலை வந்து கண்டிப்பாக காப்பாற்றும். இந்த 3 டிப்ஸும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.